இங்கே பாருங்க பசங்களா, நம்ம ஸ்கூலுக்கு நர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம ஸ்கூலில் எப்பயும் ரெகுலராக வேக்சினேஷன் போடுவாங்க. இன்னைக்கு நேஷ்னல் வேக்சினேஷன் டே. ஸோ எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேக்சின் போடுவாங்க. யாரும் பயப்படக்கூடாது, சரியா? என்னது, ஊசி போட வந்திருக்காங்களா? ஐயோ, இது தெரியாம தேவி போயிட்டு ஃபர்ஸ்ட் வேற உட்காந்துருக்காளே. போச்சு ஊசி போட போறாங்க. ஐயோ, ஊசி போட போறாங்கன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துட்டேனே, பயமா இருக்குதே. ஐயோ, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பயப்படாதுங்க பசங்களா, நான் உங்க எல்லாருக்கும் வலிக்காம தான் ஊசி போடுவேன். உங்க நல்லதுக்காக தான் ஊசி போட வந்திருக்கேன். எதுக்கு பயப்படுறீங்க? நான் நிறைய பசங்களுக்கு போட்டிருக்கேன். யாரும் வலிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட ஊசி போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் பயப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி பயப்படக்கூடாது பசங்களா. ஐயோ, ஊசி எப்படி பயப்படாம இருக்கிறது? ஐயோ மிஸ், எங்களை விட்டுருங்க மிஸ், வேண்டாம் மிஸ். பசங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்க உங்க நல்லதுக்காக தானே ஊசி போட வந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. யாரும் பயப்படக்கூடாது. எப்படி பயப்படாம இருக்கிறது? ஷாலினி, எல்லாத்துக்கும் முன்னாடி போவே, இதுக்கு போறதானே, அப்போ ஊசி போட்டுக்கோ. ஐயோ, எனக்கு ஊசினா பயம், என்னை விட்டுரு. ஐயோ, எனக்கு வேணாம், ஃபர்ஸ்ட் நான் போல. அதான் தேவி போயிருக்காளே. ஐயோ, நான் தான் மாட்டின, போச்சு. இது தெரியாம ஃபர்ஸ்ட் வந்துட்டேனே, பயமா இருக்கேன். ஐயோ மிஸ், எனக்கு ஊசி வேணாம் மிஸ். பசங்களா, ஏன் இப்படி பண்றீங்க? ஊசி போட்டால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போட்டால் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக ஃபீவர் இல்லாமல் கோல்டு இல்லாமல் வர முடியும். சின்ன எறும்பு கட்ச மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? நான் ஃபஸ்ட்டு உன்னை செக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தான் ஊசி போடுவேன். ஓகேவா பாப்பா? பயப்படாமல் இரு. நான் நிறைய பேருக்கு ஊசி போட்டிருக்கேன். எல்லாரும் வலிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ எதுக்கு இப்போவே அழுவுற? அழாமல் ஊசி போட்டுக்கோ. நான் சிஸ்டர், என்ன மிஸ்ஸுன்னு கூப்பிடாத, ஓகேவா? ஓகே சிஸ்டர், எனக்கு ஊசி வேணாம் சிஸ்டர், என்ன விட்டுருங்க சிஸ்டர். தேவி, அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, நெக்ஸ்ட் ஐ செக்அப் வேற இருக்கு, பேசாம இரு. என்னது, ஐ செக்அப்பா? மிஸ், எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம் மிஸ். நல்லா மூச்சு விடு பாப்பா, நல்லா இழுத்து மூச்சு விடு. உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, கோல்டு எதுவும் இல்லை. இப்போ ஊசி போட்டுடலாமா? ஐயோ, ஊசி வேணாம் சிஸ்டர். ஏன் அப்படி சொல்ற? சின்ன ஊசி தான், உனக்கு வலிக்காது. இங்க பாரு, நீ எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லு. நான் யூகேஜி படிக்கிறேன். அவ்வளோதான். ஏன் பாப்பா சின்ன ஊசிக்கு எப்படி கத்துற? வலிக்காம தானே போட்டிருக்கேன். இப்போ உனக்கு வலிக்குதா? இல்லை சிஸ்டர், இந்த காட்டன் வச்சுக்கோ. இப்போ வலி இருக்கா பாரு. இல்லை சிஸ்டர், போடும்போது தான் லைட்டாக வலிக்கும், அப்புறம் வலிக்காது. அங்கே பாரு, அந்த போர்டில் இருக்கிறத படிச்சு சொல்லு. அந்த போர்ட்லையா? அங்கே ஈக்கு கீழே இ, அப்புறம் எம், அப்புறம் டபிள்யூ, அப்புறம் இ திருப்பி இருக்கு. உனக்கு எல்லாம் கரெக்டாக தெரியுதா பாப்பா? நீ போய் உட்காந்துக்கோ. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பாருங்க. பார்த்தீங்களா, இந்த தேவி ஃபர்ஸ்ட் போனேன்னு சொன்னீங்களே, எவ்வளோ கெட்ட ஊசி போட்டுட்டு வந்தேன்னு. நெக்ஸ்ட் போங்க, அப்பதான் ஊசி போட்டால் எப்படி வலிக்கும் தெரியும். ஐயோ, இவன் வேற பயமுறுத்துறாளே. ஐயோ, அடுத்து ஷாலினி, எழுந்து வா. ஐயோ, நான் தானே, போச்சு. சிஸ்டர், வலிக்காம ஊசி போடுங்க சிஸ்டர். வலிக்காது பாப்பா, நான் தான் சொல்றேன்ல. இப்போ ஒரு பாப்பா போச்சுல்ல, அதுக்கு வலிச்சுதான் கேட்டியா? போடுங்க, ஆனா வலிக்காம போடுங்க. உன் பேர் என்ன? ஷாலினி. ஏன் பாப்பா இப்படி கத்துற? கத்தக்கூடாது, இந்த காட்டன் பொடி. ஓகே சிஸ்டர். இப்போ உனக்கு வலிச்சுதா? வலிக்கல சிஸ்டர். அங்கே பாரு, அந்த போர்டில் இருக்கிறத படி. ஃபர்ஸ்ட் இ இருக்கு, அது கீழே இ, எம் எல்லாம் தெரியுது. ஓகே பாப்பா, உனக்கு கண் கிளியராக இருக்கு. போ. நெக்ஸ்ட் யாருன்னு பாருங்க. ஜியா, எழுந்து வா. உன் பேர் தான் ஜியாவா? ஆமாம் சிஸ்டர். ஓகே, இப்போ மூச்சு இழுத்து விடு. என்ன இது, உனக்கு கோல்டா இருக்கே? கோல்டா உனக்கு? ஆமாம் சிஸ்டர், லைட்டாக கோல்டா இருக்கு. கோல்டு இருந்தால் இந்த வேக்சினேஷன் போடக்கூடாது பாப்பா. நான் நாளைக்கு உனக்கு ஊசி போடுறேன். ஜல்லி ஊசி இல்லையா? அங்கே என்ன போர்டில் இருக்குன்னு பாட்டி. அங்கே இ கீழே எம், டபிள்யூ, இ, எம். ஓகே, உனக்கு கண்ணு கிளியராக இருக்கு, போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து ரதி, எழுந்து வா. எஸ் மிஸ். பாப்பா, நல்ல
நல்லா மூச்சு இழுத்து விடு. ஓகே மிஸ். நான் மிஸ் இல்லை சிஸ்டர். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் ஊசி வேணாம் சிஸ்டர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலையில் எந்த வண்டியில் ஸ்கூலுக்கு வந்தேன்? பைக்ல. பாப்பா எதுக்கு கத்துற? சின்ன ஊசிக்கு கத்தாதீங்க. இனிமேல் கத்தக்கூடாது. இப்போ வலிக்குதா? இல்லை சிஸ்டர். இந்த காட்டன் புடி. அங்கே போர்டில் இருக்கிறது படி. அங்கே EMWEM. ஓகே, உனக்கு கண்ணு கிளியராக இருக்கு. போய் உட்காந்துக்கோ. ஓகே சிஸ்டர். அடுத்து அபி எழுந்து வா. எஸ் மிஸ். ஹை, நம்மளும் கோல்டு இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். சிஸ்டர் எனக்கு கோல்டாக இருக்கு சிஸ்டர். என்னது கோல்டாக இருக்கா? நான் செக் பண்ணுறேன். இரு. எங்க மூச்சு எழுத்து விடு பாப்பா. கோல்டே இல்லையே. என்கிட்டே போய் சொல்கிறேன். 2 ஊசி போட்டுட்டேன் உனக்கு. ஐயோ வேணாம் சிஸ்டர், எனக்கு ஒரு ஊசியை போட்டுருங்க, நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஓகேவா? எதுக்கு இப்படி கத்துற? கத்தக்கூடாது பாப்பா. இப்போ வலிக்குதா உனக்கு இந்த காட்டன்? வலிக்கல சிஸ்டர். அங்கே என்ன எழுதியிருக்கு படி. அங்கே EMWEM. ஓகே, நீ போய் உட்காந்துக்கோ. அடுத்து ஷாம்லி எழுந்து வா. எஸ் மிஸ். சிஸ்டர் எனக்கு வலிக்காம ஊசி போடுங்க சிஸ்டர். அதுக்கு எதுக்கு எப்படி அழுவுற? அழக்கூடாது. மூச்சு இழுத்து விடு. எதுக்கு அழுவுற பாப்பா? வலிக்கவே வலிக்காது. காலையில் என்ன சாப்பிட்ட நீ? இட்லி. இட்லி இப்படி தான் அழுதுகிட்டே சாப்பிட்டியா? வலிக்காது ஊசி, ஓகேவா? இந்த காட்டன் பொடி. ஓகே சிஸ்டர். அங்கே என்ன இருக்கு பாடி? EMW. எல்லாம் கரெக்டாக தெரியுதா? தெரியுது சிஸ்டர். அடுத்து திவ்யா எழுந்து வா. எஸ் மிஸ். திவ்யா ஊசி போட்டுடலாமா? சரி சிஸ்டர். ஆனால் லாஸ்ட் வீக் தான் எங்கள் அம்மா எனக்கு வேக்சினேஷன் போட்டாங்க. அப்படியா? அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் உன்னை டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஓகே, மூச்சு எழுத்து விடு. ஓகே, எல்லாம் கிளியராக இருக்கு. அங்கே இருக்கிறது பாடி. அங்கே ஈக்கு அப்புறம் என்ன இருக்கு? நல்லா பாரு. தான் தெரியுது, அதுக்கப்புறம் தெரியலையே. அப்படியா? சரி, உனக்கு கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நாளைக்கு நான் உனக்கு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து உனக்கு கண்ணு டெஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே சிஸ்டர். நாளைக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். மிஸ், இந்த பசங்களோட அம்மா கிட்ட சொல்லிடுங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளமாக இருக்குது. நான் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு டெஸ்ட் பண்ணிடுறேன். அவங்க வீட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளைக்கு அவங்களோட அம்மா அப்பாவை வர சொல்கிறேன். சரிங்க பாப்பா, நீ போய் உட்காந்துக்கோ. பசங்களா எல்லாரும் ரொம்ப சமத்தாக ஊசி போட்டுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளாஸ். அதனால எல்லாரும் நல்ல பசங்களாக ஊசி போட்டுக்கிட்டீங்க. நாளைக்கு வருவேன். ஐயோ என்னதான் சொல்கிறாங்க போல. நான் தான் இப்போ பாக்கி. யாரும் அழாமல் நாளைக்கும் சமத்தாக ஊசி போட்டுக்கோங்க. நான் கண்ணெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? என்ன இது ஃபோன் அடிக்குது? ஹலோ, யார் பேசுகிறது? அப்படியா? நான் எங்கள் வேக்சினேஷன் விஷயமா ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கேன். டோன்ட் வரி, ஐ வில் பி தேர். ஓகே, பாய் பாய். நான் வந்துடுறேன். கண்டிப்பாக வைங்க. என்னை கேட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுச்சு மிஸ். நான் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும். நான் பசங்களுக்கு வேக்சினேஷன் போட்ட பிறகு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன். எல்லாருக்கும் போட்டு விட்டுருங்க, ஓகேவா? ஓகே சிஸ்டர். நீங்கள் கிளம்புறது தான் கிளம்புங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி வேக்சினேஷன் போட்டாங்க. நாங்களாம் அதை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.